சரியா? இங்க சுன்னிகிட்ட வராத. இப்படி பேசுறதுன்னா நீ பேசு. உன்ன மாதிரி நான் பேச அதுதான் முடியாது. சொல்றேன். சரத் நீ ப்ரோ இல்ல டீசென்ட்டாவே இல்ல பேசிக்க சரத் நீயே. ப்ரோ டீசென்ட்டாவே பேசுங்க. எதுக்கு டீசெண்டா இப்படி பேசுறேன். இல்லடா, ஆ. நான் என்ன சொல்றேன்னா, டீசென்ட்டா பேசணும்னா, ம். டீசென்ட்டா பேசுறவன்ட்ட நான் டீசென்ட்டா பேசுவேன். அது எல்லா பசங்க எல்லாருக்கும் தெரியும். நீ நீ டீசெண்டா தான் பேசுற ஆமா. இப்ப. நீ நீ டீசெண்டா டீசென்ட்டா பேசணும்னு நான் சொல்லலையே. ஏன்டா அது உன்னோட டீசென்ட். போதையில அது உன்னோட நைட்டு டிக்னிட்டி. தண்ணிய போட்டுட்டு போயிட்டு, எவன் சும்மா இருப்பான்? எவன ஐயோ குடிக்காம சுத்திட்டு இருக்க? ஐயோ எனக்கு 24 வயசு தான் ஆகுது. அது நான் ஏன் ஆமா. குடிக்கிறேன் இப்ப? எனக்கு என்ன கவலை இருக்கு நான் போதையில குடிக்கிறதுக்கு? போயிட்டு, எவன் என்ன பேசுறான்னு தெரியாம போயிட்டு, அவன் அவன் ஒரு போதைக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியே. நான் குடிப்பேன் தெரியுமா உனக்கு முதல்ல? ஏன் ட்ரிகர் ஆகுற? குடிக்க மாட்டேன்னா குடிக்க நான் மாட்டேன்னு. எங்கேயா ட்ரிகர் ஆகிறேன்? உன் பக்கத்துல இருக்கவங்க கீழே கேளு. யாரு ட்ரிகர் ஆனான்னு. நான் ட்ரிகர் ஆகினா வார்த்தை விட்டேன் என்ன பேசுனேன் இப்ப? நீதான் என்ன ஆமா, குடிகாரன்னு பேசுற இப்ப. குடிகாரனா நான் குடிகாரன் தான் குடிச்சிருக்கேன்னு. பேச முடியும். நான் குடிச்சது ஆமா. பாத்தியா நீ? நான் தொட்டது கூட இல்ல. தொட்டது கூட இல்லன்னா, சிகரெட், அப்ப சரக்கு எதுக்கு ஏன் ப்ரோ எதையுமே நான் கொக்கைன் தொட்டது இல்ல இது கொக்கைன் வரைக்கும். ஐட்டம் ட்ரை பண்றீங்களா ப்ரோ? வேற ஏதாவது மூக்குல அடிக்கிறியா? ஏங்க எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் அவ்வளவுதான் கிடையாது வரா bro. ப்ரோ. பின்னாடி ஏதாவது சொல்லிக்கிறியாடா? ப்ரோ பின்னாடி ஏதாவது சொல்லிக்கிறியா? ஏங்க கெட்ட பழக்கம் இல்லன்னா ஏன் ப்ரோ நல்லவன்னு அர்த்தமா? நீங்க இல்ல ப்ரோ கெட்டவங்க கூட கெட்ட பழக்கமே நினைச்சுக்கோங்க. இல்ல ஆனா இவ்வளவு யாரு மெச்சூரிட்டியா பேசுறீங்களா ப்ரோ? வேற மாதிரி ப்ரோ. பேசுறாங்க. சீதர் ப்ரோ உங்கள்ட்ட யாரோ நீங்க அப்டேட் எப்படி எல்லாம் வேணா கேக்குறாங்க. நினைச்சீங்க. ஆனா எனக்கு இப்ப பேசு. என்ன புடிங்க என்ன மாதிரி புடிங்கி மாதிரி பேசணும்? பேசணும்? இப்ப புடிங்கி மாதிரி பேசி காட்டு பாப்போம். தெரியலன்னா அப்புறம் ஏன்டா என்ன பேசுற? பேசுறேன்னா, உனக்கே தெரியாதப்ப யாருன்னா ஏன்டா பேசுற? வாயில பூல வச்சிருப்பாங்க. தெரிஞ்சா பேசுறா, உங்க இல்லன்னா அண்ணன் கம்முனு இரு. கார்த்தி அண்ணன் பூல எடுத்து வச்சியா? சூத்த மூட்டு போனேன்னு இருக்கணும். அத விட்டுட்டு, அத நீ நீ எடுத்து எடுத்து வச்சுக்க. வச்சுக்க, நான் எடுத்து வச்சுக்கன்னா, என்னது தேவையில்லாம வார்த்தை விடாத. வாயில வச்சு இதோ பாரு, தேய்ச்சிக்க. ஸ்பேஸ்ல வந்து சரியா? பேசுறேன்ட்டு அதுதான் என்ன நானும் சொல்றேன். சாதாரண ஆளு ஸ்பேஸ்ல இருந்து நினைச்சுக்காத நீ. பேசுறேன்னா, சுண்ணியமா சூத்த மூட்டு ஒண்ணும் இருக்கணும்டா. இல்லாத ஆள் இல்லடா என்ன நானு. சொன்னா பயங்கர புரிஞ்சுக்க. ஊம்பிருவியா? ஒண்ணும் இல்லாத ஆள் பயங்கரமான இல்ல. ப்ரோ. அவ்வளவுதான் ஊம்பிருவியா? உனக்கு சொல்லவே மரியாதை. இல்ல. என்ன ஊம்பிருவியா நீ? கேங்ஸ்டரா? டென்ஷன் தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. நான் இப்ப எதனா பண்ணணும்னு நினைச்சேன்னா அப்புறம் இறங்கி என்னன்னு எப்படி ப்ரோ சொல்லிடும். என்ன ஒண்ணும் இறங்கி இல்லாத ஆளுன்னு நினைச்சுக்காத ப்ரோ என்ன. இறங்கி காமெடி பண்றாரு. குஞ்சுக்கு ஷேவிங் பண்ணிட்டு போ. இறங்கி குஞ்சுக்கு ஷேவிங் பண்ணு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மரியாதை அவ்வளவுலாம் வேணாம். குஞ்சுக்கு மட்டும் ஷேவ் பண்ணிட்டு இந்த போ. பாரு, போற வர மாதிரி ஒண்ணும் இல்லாத ஆளுன்னு பின்ன நினைச்சுக்காத என்ன? என்ன. நான் யாருன்னு என்ன உனக்கு ப்ரோ ராபிச்சக்காரனா தெரியாது. நீ? சொல்லுங்க ப்ரோ. மூடிட்டு நான் இருக்கணும். தெரிஞ்சுக்க தெரியாது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ என்ன மாதிரி ப்ரோ? ராபிச்சக்காரனாடா நீ? நைட்ல மட்டும் ராத்திரமாக்கு போய் ஊம்புவியா? பேசுடா. ஏய் இந்த மாதிரிலாம் பேசாரா? உங்ககிட்ட இல்ல இந்த ப்ரோ மாதிரி நான் எதனா பேசினேனா? என்ன ரீசன் தேவையில்லாம இதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி மத்தவன் பேசிட்டு இருக்க. இல்ல ப்ரோ என்ன ரீசன்னா கோத்த தெரியுதா? மத்தவன் இல்ல ஏன் இது ட்ரிகர் தெரியுதா? ஆகுறானா எப்படி எரியுதா? மத்த ஹீரோக்களை கடி உங்களுக்கு கேட்க சம்பந்தமே அதுதான் சொல்றேன். தெரியுனே ஒரு நிமிஷம் இரு. சம்பந்தமே தான் விஷயத்துல பேசினா எரியுதா? அந்த மாதிரிதான் இருக்கும். உன் பேச்சுக்கு அவங்க யாருன்னா வந்தான்ல விஜய் ஃபேன் இல்ல விஜய் தான் வந்தாரா? இல்ல எல்லாரையும் தான் கடிக்காம சூர்யா ஏய் வரைக்கும் நான் பேசுனதுக்கு என்ன மட்டும் பதில் கடிச்சிட்டு சொல்லுங்க. இருக்கான்? எதுக்குடா தேவையில்லாம அசிங்கமா பேசுறீங்க? நான் எதனா அசிங்கமா பேசுனேனா உங்களை? ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? இப்படிதான் பேச சொல்லி கொடுத்தாங்களா ஆமா உங்க வீட்டுல? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களாடா உங்களுக்கு வீட்டுல? இப்படிதான் பேசணும் வெளியாளுங்க உனக்கு கையிலன்ட்டு. எப்படி கார்த்திக் ரேவர்மா நான் பூல எதனா உங்க ஊம்ப கையில சொல்லி இந்த மாதிரி தந்திருக்காங்களோ, பேசுனேனா? கார்த்திக் ரேவர்மா பூல ஊம்ப சொல்லி தந்திருக்காங்களோ, அந்த மாதிரி எனக்கு இப்படி பேச சொல்லி தந்திருக்காங்க. இப்படி எல்லாம் பேசாதடா. நல்ல மனுஷன் அடே. இப்படி எல்லாம் பேச தப்புடா. நல்ல மனுஷன் செத்துருவான் அவன். அங்க போயிட்டு கார்த்தி ப்ரோ ஊம்பு ப்ரோ அவனுக்கு 2 இப்படியே பேசிட்டு இருங்கடா. நாளைக்கு நீங்க பேசுறத பார்த்து நீங்களே யாரு சிரிப்பீங்க. இப்போ என்னை விட வயசு அதிகமா இருக்கும். ஆனா இல்ல கேனத்தனமா பாவாலி மாதிரி கேனத்தனமா பேசிட்டு உட்கார்ந்துட்டு முட்டாள்தனமா இருக்கீங்க. ஆனா ப்ரோ வயசு அதிகமா இருந்தா ஸ்பேஸ் கம்மியா இருந்தா முட்டி இல்ல போட ப்ரோ போறியா? ஒரு ஸ்பேஸா போய் அசிங்கப்படுறீங்களா ப்ரோ? அதை நினைச்சு உங்களுக்கு மனசா வர கஷ்டம் இல்லையா ப்ரோ? ஒரு ஸ்பேஸை வந்து தூக்கிட்டு ஆமா ப்ரோ, கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. அதான் உனக்கு இல்ல சொல்லிட்டு ப்ரோ. இருக்கேன். இப்ப நேத்து சினிட்டா கஷ்டமா தான் இருக்கு. நான் இல்ல அதான் ப்ரோ வந்து சொல்லிட்டு இருக்கேன் இங்க. நான் இல்லைன்னு சினிடாக்ல சொல்லல. அன்னைக்கு போட்டு ஏன்டா போட்டு ரிமூவ் இந்த பண்றேன் ப்ரோ. ரிக்வஸ்ட் முட்டா கொடுங்க ப்ரோ. கூதியா ரிக்வஸ்ட் கொடுங்க ரஜினி போய் இரா கெஞ்சிறீங்களே இரா ப்ரோ. அது கஷ்டமா இல்லையா? இருடா முட்டா கூதியா ரஜினி ஃபேனாலாம் வந்துட்டு நீ எப்படா பேசுற நீ சொல்லு சுதரு? ஓ ரஜினி ஃபேன் அவரு ஏன் சொல்லவே இல்ல? ஆமா பார்த்தா அவன் ஒரு ஆளு புண்டை, நீ அவனுக்கு ஒரு எடுப்பு புண்டை. டேய் பெரிய அவனே மனுஷன். எவனா பெரிய மனுஷன் அப்படி இல்ல பேசாதடா. இல்ல நல்லா மச்சான் பேசுறாங்க. இது பாரு எவன்கிட்ட அப்படி பேச மாட்டான். இந்த பாடு என்னென்ன பேச்சு பேசிருக்கான் தெரியுமா? மத்தபடி அப்ப பேசுறா டேய் அட்மிட் பண்ணு. இந்த மாதிரிலாம் பேசாதடா டேய் அசிங்கமா. நீ பேசின வார்த்தை உனக்கு தானே என்னடா இருக்கும். தெரியுதா உனக்கு? என்ன புரியுதா? வலிக்குதா? ஏன் ஏன்னா எனக்கு ஏன்னா வலிக்கலடா. இரு நீ பேசின ஏன்னா வார்த்தை உனக்கு ஏன்னா தான் வரும். சம்பந்தமே இல்லாம நான் உனக்கு திட்டுறேன். சரியா? அந்த மாதிரி தானே இருக்கும் எங்களுக்கு. சம்பந்த புண்டையே இல்லாம. நான் என்ன சம்பந்தமே ஆமாண்டா அசிங்கமா திட்டினேன் உன்ன மாதிரி? அப்படிதான். உன்ன மாதிரி பேசுற சரத் புத்தி ப்ரோ என்னால பேச முடியல. வேணாம் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஆனா இல்ல கெட்ட வார்த்தை மாவீரன் ஆனா மாவீரன் இல்ல மாவீரன் நீயே கேட்டிருக்கடா இரு. இல்ல மாவீரன் வந்து உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இல்ல இல்ல இது ஒரு பாரு, நிமிஷம் உன்ன மாதிரி இல்ல அசிங்கமா நான் பேசுற அதான் அவர் புத்தி. உள்ள வர பேசுற ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன்னு தான் நான் சொன்னேன். எனக்கும் காண்டு இருக்குதான். அவர் சூர்யாவை கடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு.
அதுக்காக இப்ப கெட்ட வார்த்தை பேசுறதால என்ன கிடைக்க போகுது? அதான் முடிஞ்சு உண்மத்தை கக்கிட்டேன். இல்லம்மா வீரன், நீயே சொல்லு, அவன் என்ன பேசுனா நீயே சொல்லு. நான் பேசணும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். சூர்யாவை பத்தியா அவன் இல்ல விஜய் பத்தியா? இல்ல விஜய் பத்தி விஜய் இல்ல பத்தி யாரா இருந்தாலும் மத்த ஹீரோக்களை கடி கேட்க நாங்கெல்லாம் போனா யோசிக்கணும். என்னைக்காச்சு உங்க படத்தையாச்சும் கவனிச்சிருக்கோமா? நீங்களே சொல்லுங்க. உங்க படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஆச்சு கேட்டிருப்போமா? உங்களுக்கு வேணா உங்க படத்தை பத்தி நீங்க கேளுங்கடா. உங்க அரசியல் வாழ்க்கைய பத்தி ஓடி போனார்ல உங்க ரஜினி சார், அவர்கிட்ட போய் அப்ப கேளுங்க. அவர் ரஜினி ஃபேன் இல்லப்பா, அது என்டிஆர் ஃபேனு. ஏய் நீ ரஜினி அசிங்கமா கூட திட்டுறா, என்டிஆர் எனக்கு வேணும்னா கவலை இல்ல. அடிங்களா, என்டிஆர் ஃபேன்டா, என்டிஆர் வேணும்னா நம்ம என்டிஆர் திட்டினாலும் கவலை இல்ல. ஏ பிடிக்கும். சரி சரி அவரை திட்டுங்கப்பா, அவன் அவனுங்கள ஆபீஸ்ல தட்டுங்க, அவர் என்ஜாய் பண்ணுவாப்ல. இல்ல அதான் உனக்கு தெரியும். நான் என்ன என்ன சொல்றேன், தெரியும்? திருப்பி நான் அந்த மாதிரி சரி பேச மாட்டேன். எங்க எங்கடா வீட்டுல அந்த மாதிரி நீ வேலை வளர்க்கலன்னு. கிடைச்சிச்சாடா உனக்கு? எங்க வீட்டுல சரி அந்த மாதிரி வளர்க்கலன்னு சரி சொல்லி வேலை விட்டுருக்காங்க. கிடைச்சிச்சா? 24 வயசு ஆயிடுச்சு உனக்கு, வேலை கிடைச்சிச்சா? ஏன் கிடைச்சிச்சா கிடைக்கல? உனக்கு என்ன? நான் இன்னும் கிடைச்சது அப்பா கிடைக்கல சொல்றதான் உனக்கு தின்னுட்டு என்னடா? இருக்கியா? எங்க அப்பா கம்பெனி எங்க அப்பா கம்பெனில ஓகே நான் ஓகே ஓகே வெளியே தனியா கம்பெனி இல்ல ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு என்ன? இல்ல கேக்குறேன். ப்ரோ நான் வெற்றி தனியா நிச்சயம் கம்பெனி ப்ரோ, தனியா ஆரம்பிச்சிருக்கேன்டா. இருந்து எனக்கு நீங்க என்னடா? சாதிப்பீங்க ப்ரோ, வாழ்த்துக்கள். ஐயோ நான் அது பாரு, நான் வேலைக்கு போகலனாலும் பிரச்சனை இல்ல, நான் சம்பாதிக்கனாலும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை இல்லை எனக்கு. மதிக்க கத்துக்கும், அப்பதான் மத்தவங்க மரியாதை தருவாங்க. யாரு மதிக்கல? இப்ப பேசினானுங்களே இவனுங்க, ப்ரோ மதிச்சு ரெஸ்பெக்ட் பேசினானுங்களா? இல்ல ப்ரோ. நான் யாராச்சும் இந்த மரியாதை இல்லாம மாவீரன் சரி, பேசினேன்? நான் சரி, ரிஷி சரி, எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து தரதே பேசுறாங்க. பெரிய விஷயம்டா, ஜோக்கர். கருத்து என்ன பண்ணாங்க? இல்ல மச்சான், டைம் பாஸ் பேஸ்ல போய் அண்ணன் பொலிட்டிக்கல் என்ட்ரி படத்தை பத்தி எல்லாம் கலாச்சிட்டு இருக்கான். அதான் இங்க பேசுறானா பேச மாட்டேன். நேத்து நீ எதுக்குதான் போனியா மேல? நான் இவனுக்கு எல்லாம் போறேன், நான் வேற ஒருத்தன், அது கார்த்திகாக போனோம். அவன் நம்மள தற்கொலைன்னு இருந்தான். சரி மேல போயிட்டு நீ ஏன்டா பேசுற, நீயே அண்ணாமலை தோத்து போயிட்டா தற்கொலை மாதிரி வரமாட்டேன்னியடா அப்படின்னா பேசல ப்ரோ, அப்படியே சரி விடு ப்ரோ, விடுங்க ப்ரோ. நீங்க வாழ்க்கையில எங்கேயோ சாதிப்பீங்க ப்ரோ. அப்பாட்ட இருந்து நீங்க தனியா பிசினஸ் நடத்துங்க ப்ரோ. என்ன மாதிரி பிசினஸ் நடத்த பிளான் ப்ரோ? டேய் நான் ஒன்னு சொல்றேன், சாதிச்சு விஜய் கொஞ்சம் கடி சரியா? நான் எதுவும் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்ல. நீ பாரு, நீ அவசியம் இல்லைன்னா கீழே உட்காந்து குஞ்ச நீயே பார்த்து சுத்த முட்டுரு சரியா? அதை விட்டுட்டு மத்தவங்க குஞ்ச போய் பார்க்காத, அது அசிங்கமா இருக்கும். இப்படியே பேசிட்டு இரு, உங்க அப்பா முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுங்கடா, அந்த பையனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கடா. பாவத்தை சின்ன பையனா இருக்க இப்படி கலாய்க்கிறீங்க ஆளா சேர்ந்து போட்டு. நாங்க ஏன்டா எங்க அப்பா முன்னாடி போய் பேசணும்? இந்த மாதிரி ஈத்திர முன்னாடி தான் இப்படி எல்லாம் பேசணும். இப்படிதான் பேசுறதா இருந்தா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடா, பாவம். நல்ல இந்த மாதிரி பேசுறேன். 8 பேர் இருக்காங்களே, உங்ககிட்ட வந்து ஸ்ரீதர் எங்க ஸ்பீக்கர் 8 பேர் இருக்காங்களா, யார்ட்டாச்சும் பேசுறோமா? ஏன் உன்கிட்ட மட்டும் இப்படி பேசுறோம்? நான் என்ன உங்க அண்ணன் எதனா நான் பேசின கருத்துக்கு எதிர்கருத்து நான் பேசினதுக்கு எதிர்கருத்து மாவீரன் மாவீரன் இவர் சூர்யா கடிக்கலையா மாவீரன்? ஏன் நான் விஜய் பிடிக்கலன்னு எனக்கும் உன்னை பிடிக்கலடா, அதனாலதான் உன்னை திட்டுறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்றதா இது என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்டா. நான் இப்ப என்ன விஜய் நீ பேசுன மாதிரி பேசுன, நீ முடிஞ்சா பேசி பாரு. அந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன். அந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன். வேற மாதிரி எல்லாம் பண்ணிடுறானே. இங்க எத்தனை அஜித் ஃபேன் கீழே விஷாந்த்ல இருந்து இருக்கான், எல்லாரும் நாங்க என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவடெல்லாம் ஃப்ரெண்டா பேசுறோம். நான் யாரையும் அபியூஸ் பண்ணலையா? உன்னையா பண்றேன். நான் யார சரி 8 பேர் இருக்காங்களே, யாரா ஒருத்தர் உன்னை சப்போர்ட் பண்றான்ல, அவனை பேசுறாரு என்ன சொல்றான்ல ரச்சி, நீ சொல்லு. எனக்கு யாரையும் தெரியாது இல்லடா, இங்க தெரியாதவங்க வந்தவங்கள மரியாதை கொடுப்பாங்கடா. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்க. இந்த பேசலாம். நான் இப்ப யார மரியாதை இல்லாம நீ மரியாதை இல்லாம பேசுறதா அடி வாங்கி சாவறேன். இப்போ புரியுதா உனக்கு? இருக்கீங்களாப்பா? ஏன் சூர்யாவை கடிச்சீங்க? சூர்யா ஏன் கடிச்சீங்க? இருக்கேன்ப்பா. என்ன கடிச்சாங்க? அவரு அதிமுக இது கடிச்சதா? இப்படி சொல்லு. இவர் ஊப்பி இல்ல, சூர்யா ஊப்பி என்ன கடிக்காப்ப இவர் என்னது சொல்லுவீங்களா? சங்கி இவர் சங்கியா? நீ யார்? ஸ்ரீதர் பெருமையா ஏதாவது சொல்லு. கார்த்திக் ரவிமா ஃப்ரெண்டுன்னா சும்மா நீ தங்கியடா? நீ எடுப்பா நீ? ஹரிஷ் லெஃப்ட் கொட்டியா ரைட் கொட்டாடா? லெஃப்ட் அவன் ஐயப்பன், ரைட்டா தான் இருப்ப. நீ ரைட்டாடா இல்ல அக்கிள் முடியா? அக்கிள்ல இருக்க முடிதானே? நீ சொல்லு.
உங்க எல்லாம் பேச ஏன் ப்ரோ? முடியாது. பேச முடியாது. டேய் கேவலமா நல்லா டேய் பேசுறீங்க. ரெஸ்பெக்டா பேசு. அப்படிதான்டா. டேய் ரெஸ்பெக்டா பேசுங்க. ஓகே. இதுக்கு மேல நான் எப்பறம் அவன்ட்ட ரெஸ்பெக்ட்டா பேச முடியும்? அவர் எவ்வளவு இதுதான் எவ்வளவு உன்னோட ரெஸ்பெக்டா ரெஸ்பெக்ட் பேசுறாப்புல. அவ்வளவுதான். நீ ஸ்ரீதர் உனக்கு இப்படிதானே ஸ்ரீதர் பேச ப்ரோ, தெரியும். அப்படியே பேசு. இப்போ சின்ன 24 உனக்கு வயசுல இப்படிதான் பேச தெரியும். நீ இப்படியே நீங்க பேசிக்க. நான் ஒண்ணும் சொல்லல. பாலிடிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரைட்டு. பட் அதை போய் இப்படி கக்கிட்டே உட்காந்துருக்கணுமா? ப்ரோ அதுக்கு நீங்க எதிர்த்து எதிர்த்து பேசுங்க ப்ரோ. நான் பேசுங்கடா. ஒண்ணும் சொல்லல. ஆளு இப்ப இவனுங்க ஆள் பேசினதெல்லாம் இல்லாத என்ன இடத்துல சொல்லுங்க. ஆள் இல்லாத மாவீரன் இடத்துல ப்ரோ நீங்க டேய் இல்ல சொல்லுங்க. ப்ரோ. நீங்க சரி எதிர்ப்பு இப்ப இவங்க பேசினதெல்லாம் என்ன பேசுறல கணக்கு இப்ப வரும்? பேசுறா இப்ப இல்லப்பா பேசு. பேசுறா. இப்ப இவங்க பேசினதெல்லாம் என்ன இல்லப்பா கணக்கு நீ வரும்? டேய் வந்து சொல்லுங்க. முதல்ல எல்லா இப்ப ஹீரோவும் நான் என்ன கடிக்க பேசுறா பேசுறேன்? வச்சிருக்கிற. ஃபர்ஸ்ட். உனக்கு ஃபேவரட் ஹீரோவும் கடிக்க மாட்டேங்கிற. ஆனா எல்லா ஹீரோவும் கடிக்க வச்சிருக்கிற. இல்ல கடிக்க நான் வச்சா என்ன அப்ப கடி தெரியுமா வாங்கித்தான் சொல்றேன்? ஆகணும். நீ சங்கியா? நீ சரி சங்கி தானே? பெருமையா வந்து இங்க பேசு. நான் உன்னை எதுவுமே சொல்லல. உன்னோட இல்ல புகழ இங்க ஸ்ரீதர் பாடு. ப்ரோ, நான் அன்னைக்கு உன்னை சொன்னீங்கல்ல, ம். சூர்யா அந்த ஆட்சியில என்னது? ட்வீட் போட்டாரு, இந்த ஆட்சியில போல. இப்ப அவர் போட்டாருன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்துருமா? யாரு என்ன பேருப்பா அவருக்கு? இந்த எப்பா மலர்றது அவருக்கு பேர் என்னப்பா? மாவிடா. ஐயாப்பா பேர் வருது இல்லையாப்பா? உங்க அண்ணன் வேற ஒரு நிமிஷம் ஓட்டு எடுத்தேன்னா கோமாளின்னு மலரும் என்ன பேரு? விஷயம்டா. என்ன தெரியுமா? இப்ப நீ ஒரு கருத்து வைக்கிறல, அந்த கருத்தை இங்க வை. ஆளுநர் போய் வைக்காத. அண்ணாமலை சிஎம் சரியா? ஆயிடுவாராப்பா? ஆ, ஒரே நான் என்ன நிமிஷம். சொல்றேன்னா நீ போயிட்டு ம். டைம் பாஸ்ல உங்க ஒன்னங்கிட்ட போய் வைக்கிறது இங்க வீடா ஃபர்ஸ்ட் வந்து. அதான் சொல்றேன். நீ இப்ப கருத்தா இங்க வச்சனா நான் எதுக்கு உனக்கு கெட்ட வார்த்தை திட்ட போறேன்? கருத்தா பேசினா கருத்தா பேசிட்டு போறேன். நீ அங்க அபியூஸ் பண்ணா நான் அபியூஸ் பண்றேன். அவ்வளவுதான். நீ 4 டாப்ல பேரு பேசுற மாதிரி பேசுங்க ப்ரோ. இங்க இல்ல அதான் சூர்யா பேச சொல்றாங்க ஒருத்தர் உங்களை. தான் சூர்யா ஒருத்தர் தான் டிஎம்கே எடுத்து ட்வீட் போடாம இருக்காரா? இல்லடா மாவீரன் அந்த பாயிண்ட் எல்லாம் விடுவோம் மாவீரன். ஒரே நிமிஷம் இரு. அந்த பாயிண்ட் அவன் எல்லாம் எல்லா உடனே ஹீரோ விடு. தான் ஏன் கடிக்க வச்சுக்கிட்டு ஓடிட்டானா இருக்க? அவன்? டேய் அவன் ஓடிட்டானா. செல்லத்தை அனுப்பிட்டீங்களா? டேய் நீங்க எல்லாம் மனுஷங்களா என்ன? அதுதான் இப்ப வந்துட்டாரு, ஒரே வந்துட்டாரு. வந்துட்டாரு. எங்க 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 காணோம்? இல்ல வந்துட்டாரு. கேக்குதாச்சா? பேசு ப்ரோ. என்ன ப்ரோ கருத்தா பேசு ப்ரோ. இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல. வாங்கப்பா. நீ வெளியே போயிட்டு வந்தா நாங்களும் புதுசா மாறிட்டோம். இப்ப நாங்களும் புதுசா பேசுறோம். ஹலோ ப்ரோ, ஹாய் ப்ரோ. பேசு ப்ரோ. நான் மாவீரன் கிட்ட மட்டும் தான் பேசுறேன். அதெல்லாம் இல்ல. நான் அவனுக்கு பேச சரி விருப்பப்படுறேன் சரி இரு உன்கிட்ட. இரு 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 மாவீரன் என்ன இல்ல பேசுறது? இல்ல இரு இல்ல. இரு 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 நான் பேச இல்ல விருப்பப்படுறேன்டா. நான் அவரு மட்டும் தான் தப்பா பாயிண்ட் ஆட் பேசல. அவரும் பண்ணிட்டேன். பேசலாம். ம். இல்ல என்ன ப்ரோ, ப்ரோ நீங்க எனக்கு கேட்கல. நீங்க விஜய் பத்தி என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது. நான் அது விஜய் பிடிக்கலன்னு மட்டும் தாங்க சொன்னேன் நானு. ப்ரோ நீங்க பிடிக்கிறத பிடிக்க. சொன்னீங்க. அப்ப பிடிக்காதவரை பத்தி நீங்க ஏன் பேசணும்? உனக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்னு வேணா பத்தி அவரை. நான் என்ன பேசினேன்? பிடிக்கலன்னு மட்டும் தான் சொன்னேன் நானு. இந்த டுமாக்கூர் வேலையெல்லாம் பார்க்காத. நீங்க டைம் பாஸுக்கு போய் கடிக்கிறத நான் பேசாம தான் ப்ரோ இருந்துட்டு நீங்க இருக்கேன். இங்க எல்லாம் நீங்க அங்கங்க எங்கன்னா பேசுறீங்க. எல்லாருக்கும் இங்க நான் தெரிஞ்சுதான் உங்களை பேசாம கேக்குறாங்க. என்ன சைலண்டா பேசுனேன்? நான் சைலண்ட். நீ விஜய் பிடிக்கல உனக்கு. விஜய் பிடிக்கலன்னா அவர் என்ன பண்றதை விட்டுட்டு போக வேண்டியதானே? நீ அது விஜய் அது பண்ணலையா இது பண்ணலையா இது பண்ண விஜய் குஞ்சிக்கிலேயே இருக்கீங்க. நானும் பேசாம நீ நல்லா பேசுறேன்னு பேசாம இருந்துகிட்டு என்ன ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை பார்த்தா சூர்யாவை போட்டு நான் எங்க கழிக்கிறேன். ட்ரிகர் பண்றேன்? நீங்க தான் என்ன வந்து தப்பு தப்பா பேசிட்டு தப்பு இருக்கீங்க. தப்பு நீ பண்ணதான் பேசுறேன். ஒரு பேசா நீ பண்றதுதான் பேசுறேன். உங்க அண்ணனை நான் என்ன தப்பா பேசுனேன் நானு? சரி, அப்ப உனக்கு பிடிச்ச பிஜேபி எதிர்த்தா பிடிக்காதா உங்களுக்கு? என்னது? நான் பிஜேபி சப்போர்ட்ரு. நீ பிஜேபி திட்டு நான் பூச்சிக்க மாட்டேன். யோ பாரு, நாங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை திட்டலாம் விரும்பலையா? நான் உன்னை திட்ட தான் யார விரும்புறேன். வேணா பண்ணு. எனக்கு பிரச்சனையே இல்ல. நீ ஒருத்தரை பிடிக்கலன்ட்டு இல்ல. சரி, பிடிக்காதவரை நீ ஏன் நான் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் அவர் பிடிக்காத. அவர் பண்ண அவரை பத்தி என்னத்தையும் பேசுற? நீ டைம் பாஸுக்கு வந்தேன்னா என்ன பேருப்பா அந்த அவரு என்னப்பா அந்த என்ன பேசுனேன்னு சொல்லு. என்ன என்ன பேசுற? நீ பேசுனேன்னு நீ சொல்லு. கடிக்கிறது தெரியாதான்?